2026 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? பராபவ வருடம் பிறந்தாச்சுங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே செலவுகள் அதிகமாக இருக்குது, வேலை சுமையும் அதிகமாயிட்டே போகுது, குடும்பத்தில் அப்பப்போ ஏதாவது ஒரு சண்டை வருது. ஆனால் எப்படியோ சமாதானமாக அப்படியே சரி பண்ணி சிரிச்ச முகத்தோடு கொண்டு போயின்னு இருக்கீங்க. இந்த பராபவ புத்தாண்டு உங்களுக்கு பல வகையிலும் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும், நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும். வெளியில் வெளிவேஷம் போட்டுக்கிட்டு நாம் சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு போயின்னு இருக்கோம். ஆனால் உள்ளுக்குள்ளார ஏகப்பட்ட கவலைகளையும் ஏகப்பட்ட சிரமங்களையும் சுமந்துன்னு இருக்கோம். அந்த கவலைகள் எப்போ விலகுமோ தெரியலையேன்னு நீங்கள் கொஞ்சம் கண்ணீரோடு இருந்தீங்க. இனிமேல் உங்கள் கவலைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். நிஜமாலுமே சிரித்த முகத்தோடு இனிமேல் இருப்பீங்க. குடும்பத்தில் சச்சரவுகள் விலகும், பிரிந்திருந்தவங்களும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சிக்கிட்டு செலவு மேலே செலவாக கொடுத்துட்டுருக்காரு. அவர் 9வது வீட்டுக்கு வர போகிறாரு. ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் 2வது வீட்டுக்கு வரார். அது முதல் உங்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும். அதே மாதிரி இந்த நோய் இருக்குமோ அந்த நோய் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது இல்லைங்களா? பெரிய நோய் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயமெல்லாம் இருந்தது இல்லைங்களா? அந்த பயம் எல்லாமே ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து விலக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நல்ல வேலை கிடைக்கலையே, ஏதோ இருக்கிறத வச்சு ஒப்பேற்ற வேண்டியதாக இருக்குது, இதை விட்டுட்டு வேறு ஏதாவது தேடலான்னு பார்த்தா சரியாகவும் அமைய மாட்டேங்குது. அதனால் ஏதோ போகிறோம் வரோம் பார்க்கலாம், அடுத்தது நல்ல வேலை கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. இனிமேல் உங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஜூன் மாதத்திலிருந்து நல்ல வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி எங்கே போனாலும் நம்மளை தான் எல்லோரும் குறை சொல்கிறாங்க, நாம் எதை பேசினாலும் தப்பு தப்பாக புரிஞ்சிக்கிறாங்க, என்ன எல்லாமே நம்மளை வேறு மாதிரி பார்க்குறாங்க. அந்த பார்வை என்றைக்கு மாறப்போகுதோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க. அந்த பார்வை இனிமேல் மாறும். எல்லோரும் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. உங்கள் மேலே குறை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இனிமேல் கிடையாதுங்க. அதே போல் ராகு கேது பயிற்சி இந்த வருஷம் டிசம்பர் 5ஆம் தேதி வருதுங்க. அப்படி இருக்கிறதுனால டிசம்பர் 5ஆம் தேதி முதல் அம்மாவோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அதுக்கு காரணம் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 3வது வீட்டில் உட்கார்றார். அப்படி இருக்கிறதுனால டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் வீடு சொத்து ஏதாவது வாங்கிறது அல்லது புறநகர் பகுதியில் இருக்கிற இடத்துல வீடு கட்டுறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. கேதுவும் உங்களுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கிறாரு. கேதுவால் பெரிய பாதிப்புகள் இருக்காது. சேமிப்புகள் என்ன ஒன்றும் பெருசாக சேமிக்க முடியாதுன்னு நினைப்பீங்க, ஆனால் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சனி பகவான் இந்த ஆண்டில் அதே இடத்துல தான் உட்காந்துருக்கார் தொடர்ந்து. அதாவது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல தான் இருக்க போகிறார். அப்படி இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நெருங்கிய இரத்த பந்தமாக இருந்தாலும் கூட மற்றவங்களுக்காக ஜாமீன் கேலண்டர் கையெழுத்து போட்டு மாட்டிக்க வேண்டாங்க. அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லது. பூர்வீக சொத்து விவகாரமாக கோர்ட்டு கேஸுன்னு அலையாதீங்க. சமாதானமாக பேசி சண்டை இல்லாமல் சமரசமாக முடிச்சிடுறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி அடிமனசில் இருந்து ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு கவலை வரும், அதை போக்குறதுக்கு சின்னதாக ஒரு தியானம், அப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போய் வர்றது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குங்க. விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. மகளுக்கு கல்யாணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. ஒரு இடம் கொடுத்துட்டு வேறு இடம் வாங்குவீங்க. புது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் சேருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் முழுக்க நீங்கள் சாதித்து காட்டுறதுக்கு திருச்சி அருகிலுள்ள வயலூரில் அருள்வாளித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ முருகப்பெருமானை சென்று ஒரு முறை தரிசனம் செய்துவிட்டு வாங்க. அதே மாதிரி ஆதரவற்ற முதியோர்களுக்கு உதவுங்க. தேங்காய் தானமாக கொடுங்க. பிறந்திருக்கக்கூடிய புத்தாண்டாகிய பராபவ ஆண்டு உங்களுக்கு பல வகையிலும் யோகங்களை அள்ளித்தருவதாக இருக்குங்க.